இந்த உலகத்தில் கலியுகத்தில் கூட நேரடியாக மனிதர்களுக்காக அருளும் ஒரே கடவுள் திருப்பதி வெங்கடேஸ்வரர். 7 மலைகள், அவை ஒன்றாக சேர்ந்ததே இந்த புனித வேங்கடாசலம். இதுவே இன்றைய திருமலை. ஒரு நாள் லக்ஷ்மி தேவியுடன் ஏற்பட்ட சிறிய தவறான புரிதல். அதனால் மகாவிஷ்ணு வைகுண்டத்தை விட்டு பூமிக்கு இறங்கினார். பூமியில் விஷ்ணு ஒரு சாதாரண மனிதராக ஸ்ரீனிவாசர் என்ற பெயரில் வேங்கடமலையில் தவம் செய்தார். இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆகாசராஜனின் மகளாக பத்மாவதி தேவி பிறந்தார். அவள் லக்ஷ்மி தேவியின் அவதாரம். ஸ்ரீனிவாசரும் பத்மாவதி தேவியும் திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்தனர். ஆனால் திருமணச் செலவுக்காக ஸ்ரீனிவாசர் செல்வத்தின் அதிபதி குபேரனிடம் கடன் வாங்கினார். அந்த கடனை அடைக்கவே இன்றும் பக்தர்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள். திருமணத்திற்கு பின் ஒரு தெய்வீக நிகழ்வுக்குப் பிறகு ஸ்ரீனிவாசர் அங்கேயே அர்ச்சாரூபமாக கல் சிலையாக மாறினார். அதனால்தான் திருப்பதி பெருமாள் கலியுகத்தில் மக்களோடு வாழும் கடவுள். கோவிந்தா கோவிந்தா. இந்த நாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் திருப்பதி பெருமாளின் அருள் இருக்கும்.